உலகத்தையே சமமாக ஆட்சி செய்த ஒரு மன்னன் இன்றும் உயிருடன் இருக்கிறார் என்று சொன்னால் நம்புவீர்களா? இவர் 7 சிரஞ்சீவிகளில் ஒருவராக இன்னும் வாழ்கிறார் என நம்புகிறார்கள். ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பண்டைய காலத்தில் அசுர குலத்தில் பிரகலாதன் என்ற பெரிய பக்தர் வாழ்ந்தார். அவர் விஷ்ணுவின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். அவருடைய மகன் விரோச்சனனின் மகன்தான் மகாபலி. சிறு வயதிலேயே மகாபலி தந்தையார் மற்றும் தாத்தாவிடமிருந்து நீதியும் அறிவும் வீரமும் கற்றார். அவர் வளர்ந்தவுடன் தம் தாத்தாவைப் போலவே இறைவன் மீது பக்தி கொண்டவராகவும் மக்கள் மீது அன்பு கொண்டவராகவும் விளங்கினார். தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு மகாபலி ராஜ்யத்தை ஏற்றார். அவர் ஆட்சிக்கு வந்தபோது ராஜ்யம் முழுவதும் மாற்றம் ஏற்பட்டது. எல்லோரும் சமமாக நடத்தப்பட்டனர். ஏழை என்று ஒருவரும் இல்லை, பசி என்று ஒருவரும் இல்லை. திருட்டு, பொய், போர் போன்றவை முற்றிலும் மறைந்தன. மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர். மகாபலி எப்போதும் மக்களின் நலனையே முன்னிலைப்படுத்தினார். எவர் உதவி கேட்டாலும் தட்டாமல் கொடுத்தார். அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவியது. எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் அவரை புகழ்ந்தனர். காலப்போக்கில் மகாபலியின் சக்தியும் புகழும் தேவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கியது. இந்த மன்னன் நம்மை விடவும் வலிமையாகி வருகிறான், ஒருவேளை நம் பதவியையே பறித்து விடுவானோ என்று அவர்கள் பயந்தனர். தேவர்களின் தலைவனான இந்திரன் பிற தேவர்களுடன் சேர்ந்து மகாவிஷ்ணுவை அணுகினார். இறைவா, மகாபலியின் ஆட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. அவனுடைய சக்தியை கட்டுப்படுத்தாவிட்டால் நாம் நம் அதிகாரத்தை இழக்க நேரிடும் என்று வேண்டுதல் செய்தனர். மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். கவலைப்படாதீர்கள், மகாபலி மிகவும் நல்லவர், தாராளமானவர். ஆனால் அவருடைய பெருமிதம் அவரை வீழ்த்தும். நானே ஒரு தந்திரமான வழியில் அவருடைய சக்தியை குறைப்பேன். இதன்படி அவர் வாமனன் என்ற இளம் பிராமண சிறுவனாக அவதாரம் எடுக்க முடிவு செய்தார். ஒரு நாள் மகாபலி தம் ராஜ்யத்தில் பெரிய யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அந்த யாகத்தில் உலகம் முழுவதிலுமிருந்து அறிஞர்கள், முனிவர்கள், பிராமணர்கள் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் உணவு, பணம், பரிசுகள் என அனைத்தையும் மகாபலி தாராளமாக வழங்கினார். யாகம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அழகான இளம் பிராமண சிறுவன் அங்கு வந்தார். அவர் உயரம் குறைவாக மென்மையான முகத்துடன் கையில் புனித நூல் மற்றும் கோல் வைத்திருந்தார். அவர்தான் மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் வந்தவர். வாமனன் நேராக மகாபலியின் அருகில் சென்று, மன்னா, நான் ஒரு சிறிய பிராமணன், எனக்கு 3 அடி நிலத்தை தானமாக வழங்குவீர்களா என்று கேட்டார். மகாபலி சிரித்துவிட்டு, சிறுவனே, 3 அடி நிலமா? அதைவிட நீ என்ன வேண்டுமானாலும் கேள், முழு ராஜ்யத்தையே தர தயாராக இருக்கிறேன் என்றார். ஆனால் வாமனன் உறுதியாக கூறினார், இல்லை மன்னா, எனக்கு 3 அடி நிலம் மட்டுமே போதுமானது. அப்போது மகாபலியின் குருவான சுக்கராச்சாரியார் அருகில் வந்து, மகாபலி, இந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல, இவர் மகாவிஷ்ணுவே. இவருடைய கோரிக்கையை ஏற்காதே, இது உனக்கு ஆபத்தாக முடியும் என்று எச்சரித்தார். ஆனால் மகாபலி உறுதியாக கூறினார், குருவே, நான் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து விட்டேன். என் வார்த்தையை மீறுவது என் கொள்கைக்கு எதிரானது. அவர் யாராக இருந்தாலும் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன். இவ்வாறு கூறிவிட்டு மகாபலி வாமனனிடம், நீ கேட்டதை தருகிறேன், உன் 3 அடியை எடு என்றார். உடனே வாமனன் தம் வடிவத்தை மாற்றத் தொடங்கினார். சிறிய சிறுவனாக இருந்தவர் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தார். அவருடைய 1 அடி பூமி முழுவதையும் மூடியது, 2வது அடி வானம் முழுவதையும் மூடியது, 3வது அடி வைக்க இடமில்லாமல் போனது. வாமனன் கேட்டார், மன்னா, 3வது அடி வைக்க என்ன இடம் தருவாய்? மகாபலி ஒன்றும் யோசிக்கவில்லை. உடனே தம் தலையை குனிந்து, இறைவா, என் தலையின் மீது 3வது அடியை வையுங்கள், இதைவிட பெரிய பாக்கியம் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்றார். வாமனன் மகாபலியின் பணிவையும் நேர்மையையும் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். அவர் தம் உண்மையான வடிவத்தை காட்டி, மகாபலி, உன்னுடைய நீதியும் தாராளமும் பணிவும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டன. நீ அசுர குலத்தில் பிறந்தாலும் உன் உள்ளம் மிகவும் தூய்மையானது. தேவர்கள் கேட்டபடி உன்னை வீழ்த்தினாலும் உனக்கு ஒரு சிறப்பான வரம் தருகிறேன். நீ பாதாள லோகத்தில் ஆட்சி செய்வாய். மேலும் ஆண்டுதோறும் ஒரு முறை உன் மக்களை பார்க்க பூமிக்கு வரலாம். உன்னை மக்கள் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார்கள். உன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று அருள் புரிந்தார். அதன்படி மகாபலி பாதாள லோகத்திற்கு சென்றார். ஆனால் ஆண்டுதோறும் கேரளத்தில் ஓணம் திருவிழா காலத்தில் பூமிக்கு வந்து தம் மக்களின் மகிழ்ச்சியை காண்கிறார். மக்களும் அவரை வரவேற்று அவருடைய ஆட்சியைப் போலவே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றனர்.
மகாபலி சக்கரவர்த்தியின் கதை நமக்கு பல முக்கியமான பாடங்களை கற்பிக்கிறது. முதலாவது, நீதியும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும். அவை நம்மை என்றும் புகழுடன் வாழ வைக்கும். இரண்டாவது, வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் முக்கியமானது. அதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அதிகாரமும் செல்வமும் தற்பெருமைக்கான காரணமாக மாறக்கூடாது. அவை மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் நலன் செய்வதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். மகாபலி ராஜ்யத்தை இழந்தாலும் மக்களின் மனங்களில் என்றும் மன்னனாக வாழ்கிறார் என்பது அவருடைய மேன்மையை எடுத்துரைக்கிறது. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி.